அருமையான இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால் தேவனை நன்றியுள்ளவரை ஒரு தேவனை ஸ்தோத்திரிப்போம். கைகளோ அருமையானவர்களே, நமக்கு நம் வாழ்வடைய கூடாததற்கு என்ன தடை இருக்கிறது? குடும்பத்தில் வாழ்வடைவர்கள் என்று நம்மை குறுக பண்ணுகிறார்கள், நமது நிமிர்ந்து நிற்க விட மாட்டேன் இருக்கிறார்கள். இவைகளை என்ன கிரியைகள்? வாழ்வடைய வேணும். எந்த விதங்களிலும் ஒரு மனுஷன் வாழ்வடைய கூடாதபடி என்ன தடை இருக்கிறது? தேவனை சேவிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாவம் கொடுக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். ஆனாலும் கூட வாழ்வடையவில்லை. நம்மை வாழ்வடைய விடாதபடி இருக்கிறது தடை என்ன? அதை கவனிக்கணும். நம்மை நாமளே குற்றப்படுத்தி இருக்கிறது வேற. சில சொல்வாரு, பட்ட காலிலே படம் கெட்டக்கூடிய கெடனையா. ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் சொன்னார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னே. பட்ட காலிலே படையா கெட்டக்கூடிய கெடும், அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படி நாம் சொல்லக்கூடாது. பட்ட காலிலே படம் இருந்த கெட்டக்கூடிய கெடு, அது யாருக்கோ. நம்மை வாழ்வடைய வைக்கிறவர் தேவன், நம்முடைய தேவனா இருக்கிறார். ஊழியத்துல வளர்ச்சிகள் வாழ்வடைய முடியல. அப்போ சில அழைப்பு உள்ளவன் தான். நான் சொன்னேன், என் பரிசுத்தவான்களே சொன்னதுதான். எனக்கு இந்த வெள்ளம் என்ன பாடல் போடனாலும் ஒட்டுறதுதான் ஒட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சபை துவங்கணும்னா பணம் வேணும். எனக்கு சபை ஊழியம் என்பது இல்லை. சபை ஊழியம் என்பது எனக்கு இல்லை. அப்போ சில ஊழியம் தான் எனக்கு. சிபிஎம்ல இருக்கும்போது ஒரு பாசம் 66 இந்த ஊழியம் தான் நீதான் கேட்டிருக்க. ஆண்டு 5 விதமான ஊழியங்களை கொடுத்து சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன ஊழியம், நான் எப்படி ஊழியம் செய்யணும்? இறைப்பனா இருக்கணுமா, போதகனா இருக்கணுமா, சிஞ்சை தெய்வமா இருக்கணுமா, தீர்க்கதரிசியா இருக்கணுமா, அப்போஸ்தலனா இருக்கணுமா, நான் என்ன வேலை செய்யணும்? ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அறுப்போம் மிகுதி வேலையாட்கள் குறைந்து மகனையின் ஊழியத்துக்கு வா. ஊழியத்துக்கு வான்னு தான் கூப்பிட்டார். என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டார்? அறுவடை செய்ய. 2 அறுவடை இருக்கு. ஒன்று ஆத்மா அறுவடை, விளைஞ்சதை அறுக்கிறதான அறுவடை. ஒன்று ஆத்மா அறுவடை. இன்னொன்று என்ன? பரலோகத்துக்கு அனுப்புகிறது. எல்லாம் சொல்ல ஆத்மாவை அறுவடை இருக்கியா, அறுத்து எடுத்து களஞ்சத்தை சேர்க்க, இதைத்தான் சொல்லுவார். இதுக்காக அழைக்கப்பட்ட நான் சபையின் மேய்ப்பனாக அழைக்கப்படவில்லையே, அறுவடைக்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அறுவடைக்காக தான் அழைத்திருக்கிறார் ஒழிய சபை நடத்துறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, நீ கல்லா இருக்க உண்மையே என் சபை பாதாளத்தின் வாசல் ஒன்று மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். நீங்கள் அது படித்திருக்கலாம். அப்புறம் ஒரு வார்த்தை என்ன? நீ என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி யாரை பார்த்து சொல்கிறார்? பேதுருவை பார்த்தான் சொல்கிறார். ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஜனங்களை மேய்ப்பாயாக. இதான் மோசைக்கு அதே அழைப்பு. மந்தைகளை மேய்த்து கொண்டு போகிறான், ஜனங்களை மேய்த்து கொண்டு போகிறான். எனக்கு மேய்க்கக்கூடிய அழைப்பு இல்லை. அறுவடைக்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். எனக்கு சின்ன அழைப்பு ஒன்று. என் பரிசுத்தமான அங்க 84 என்ன ஊழியத்தை எடுத்தார். அப்பொழுது ஊழியக்காரன் அனுப்பல. SDNS இன்டர்நேஷனல் டிவினிட்டி பாஸ்டர் SDNS என்பவர் 84வது வருஷம் என்ன ஊழியத்துக்கு எடுத்தார். கூப்பிட்டார், வா வா. அப்ப இந்த ஊழியக்காரன் அனுப்பல. அன்னைக்கு போய் இருந்தா வேற. ஆனா விசுவாச வீட்டுல தங்கியிருந்து எல்லா ஒழுங்குகளையும் கற்றுக்கொண்டேன். விசுவாச வீட்டுல பலர் ஊழியத்துக்கு போறாங்க. ஊழியத்தில் உள்ள விசுவாச வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் தீர்க்கம் ஊழியத்துக்கு வரான், விசுவாச வீட்டினுடைய கஷ்ட நஷ்டங்களே அவனுக்கு தெரியாது. அதான் வரான், இங்க உள்ள பணத்தை திருடிட்டு ஓடிப்போம். ஊழியத்துக்கு வராங்க, கொஞ்ச நாள்ல பணத்தை திருடிட்டு ஓடிப்போம். ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஒருத்தர் கேட்க, நீங்க எதுக்குங்க வந்தீங்க டிபிஎம்ல இருந்து? எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். என்னங்க, எனக்கு பிடிக்கல,
அது எங்கடா பைத்தியக்கார ஊழியத்துமா அங்க ஏதோ மிஸ்டேக், அது வெளியே தெரியல, பிடிக்கல வந்துட்டேன். அப்ப இவன் ஒன்னும் தேய் பிடிச்சவனா இருக்கணும், எனக்கு திருக்கணும் ஆகும். நீ எதுக்கு போனேன்? அன்பர்களே, நான் தேவன் என்னை ரட்சிப்பது 84வது வருஷம் நான் ஈபில வேலை பார்த்தேன். தேசமிச்சி பவர்ஸ்ல எலக்ட்ரிக்கல் செக்ஷன்ல நான் வேலை பார்த்துட்டு எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சிட்டி போர்டுக்கு 4000 பேர் ஹெல்பர் வேகன்சி. என் குவாலிபிகேஷன் அதான் கிடைக்கும். அதை ஃபில் பண்ண ஜீவோ பாஸ் பண்ணார்கள். என் பேரெல்லாம் அதில் இருக்கிறது. அங்கே ஜீவோ அனுப்பி விட்டார்கள். இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஜாயின் பண்ணுங்க, எஸ்ஆர் ஓபன் பண்ணுவாங்க. அருமையானவரே, அந்த வேலையை விட்டுட்டு தான் தேவன் என்னை ரட்சித்த உடனே நான் போய் விசுவாச வீட்டுக்கு வந்துருக்கு. சோம்பேறி கிடையாது. பேட்டரி செக்ஷன்ல இருந்தேன், எலக்ட்ரிக் செக்ஷன்ல ஒர்க் பண்ணினேன். அருமையான அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் வந்தேன். அன்னைக்கு வேலை சேர்ந்துருந்தேன்னா இன்னைக்கு ஒரு ஃபோர்மேனா இருந்திருக்கேன். எனக்கு 70,000 80,000 சம்பளம் வந்திருக்கும். எனக்கு முடியலன்னா என்னால் நிறுத்த முடியாது, என்னால் நடக்க முடியாது, கண் பார்வை ரொம்ப போயிட்டு ரிசைனிங் கொடுத்துருந்தா கூட ஒரு ஏதாவது ஒரு 40 ரூபா எனக்கு எதனால பென்ஷன் ஆயிரம் கிடைக்கும். புரியுங்களா? என்னால் இந்த முடியலன்னு சொல்லி எழுதி கொடுத்தா என் மகனுக்காக ஒரு வேலை கிடைக்கும், எனக்கும் பென்ஷன் கிடைக்கும். அன்பிட். அப்போ நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தாங்க நான் ஊழியத்துக்கு அந்த போயிட்டோம் வந்து சும்மா இல்லை, வேலையை விட்டுட்டு தான் வந்தேன். அந்த அது ஆண்டவர் அறிய மாட்டாரா? ஆண்டவர் அறிவா. விசுவாச வீட்டுக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களும் எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னை பழக்கி விட்டார், எல்லாம் தெரியும், எல்லா ஒழுங்கையும் கற்றுக்கொண்டேன். எனக்கு சொன்னா வீட்டுல இருந்து வர பசங்கிட்ட நீ பேசக்கூடாது. வீட்டுல இருந்து வரவங்க விசுவாசி பசங்க இருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல, அவங்க கூட நான் பேசக்கூடாது, அவங்க கூட நீ பழகக்கூடாது. அதனால என் கூட ஊழியத்து வந்தவங்கிட்ட கூட நான் அதிகமா பழகல, டெய்லிகளை கூட பழகல. அப்ப அந்த பாஸ் அருள்தாஸ் என்பவர் அங்க சென்ட்ரல் பாஸா இருக்காரு, அடையாளம். எல்லாரும் கூப்பிட்டாங்க, பஸ் பிரதேசம் தான் ஜோமான விடுங்க ஆரம்பிச்சாரு. எல்லாம் போனா தொப்புன்னு கீழே வரும். ஏன்னா அவர் அழுத்துறாரு, நான் கீழே விடுறேன், அழுத்துறாரு பாஸ். அப்ப யுதராதி கொண்டு விடும். அவர் அழுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் கை அவங்க மேல பாரமா இருக்கு. தேவனுடைய கரம் மேல ஏன் பாரமா இருக்குன்னா நீ சரியில்லை. வசனம் இருக்கிறது, தேவனுடைய கரம் என் மேலே பாரமா இருக்கிறதுன்னா நான் தான் சரி கிடையாது. அவர் கை வச்சு ஜெபம் பண்ண தோப்புதான் அழுக்கிறான்னு தான் சொல்றான். யுதராஜ் கொஞ்சம் பண்டி அடிக்கிறான பாப்பா. அவர் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நான் முழங்கால் போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன், நான் விடவே இல்லை. அவருடைய கரம் என் மேலே லேசா இருந்தது. அவருடைய கரம் எனக்கு உடனே நீங்களாம் போங்கப்பா அப்படி அனுப்பி விட்டாரு. அப்ப அடையார் இன்சார்ஜ் ஒரு பாஸ்ல சாலமான் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிடாரு, என்னங்க பாஸ் சார் இங்க வந்தாங்க பத்தியா, இவங்க எல்லாம் அந்நிய ஆவி உடையவர், ஆவியில கலப்பாவி உள்ளவர். இவங்களெல்லாம் கை போட்ட கீழே வருவான். கலப்பாவி உடையவர்கள், பேய் நீத்தவர்கள் சொல்றாரு. கலப்பாவி உடையவர்கள், உண்மையான அபிஷேகம் கிட்ட கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி 4 பேர் சொன்னான், ஆவிக்குரிய ஊழியக்காரனா இருக்கணும், பெரிய ஆவிக்குரிய ஊழியக்காரனா இருக்கணும். ஏன்னா வந்து ஆவிக்குரிய அப்படியே தெரியலாம், தனித்தனியா. நான் விசுவாச வீட்டுல வாழ்ந்தவன், ஆவிக்குரிய ஊழியக்காரனா இருக்குன்னு சொன்னா பேய் பிடிச்சிருவோம். எனக்கு தெரியும், பேய் பிடிச்சிட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இதராஜ் வார் பேய் பிடிச்சு. அப்போ ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சு, பேய்த்தம் கேட்டுச்சு. ஆடுறா விசுவாச வீட்டுல தான் பேய் பிடிச்சிருவாங்க. 24 hours ஜபா இருக்காங்க. ஆடி கடைசியில அவளே செத்து போயிட்டான். எம்ஏ ஜேக்கப் அவர் பொண்ணை கொண்டு வந்து வச்சிருந்தார், ரோஜனில செத்து போயிட்டாங்க. அருமையானவர்களே, விசுவாச வீட்டுல இருந்தாலும் கேட்குது. அப்ப இவங்க எல்லாம் சொன்னார், இவங்க எல்லாம் கலப்பாவி உடையவர்கள். இந்த பையனும் தேவன் அபிஷேகத்தை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், தேவன் ஆவியை பெற்றவன். இவனை பார்த்துக்குவாங்க அவர்கிட்ட. அப்படிதான் தேவன் என்னை வைத்திருந்தான். அதனால்தான் யாருக்கும் எல்லாருக்கும் பழகாமல் செய்தான். யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன்.
அப்போ வந்து ஜான் பால் இன்ஸ்பெக்டர் என்னை ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா அவர் ஜெபம் பண்ணா அவனுக்கு பெல்ட் அடிப்பான், கலப்பா முடியும், ஆளுக்கேற்ற வேஷம் போடுவான். ஏன் இதை சொல்லுகிறேன்? அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்ப எனக்கு இருக்க அழைப்பு அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி என்ற அழைப்பு தான் எனக்கு என் பரிசுத்தவான்களால் தேவன் கொடுத்தது. அவர்கள் எனக்கு சொன்னாங்க, நான் சொல்ல கேட்டுக்கொண்டே இருந்தேன். எனக்கு என்ன அழைப்பு இருக்கு, எப்படி ஊழியம் செய்யணும் தெரியும். அருமையானவர்களே, அவர்களுக்கு தேவன் வழிபட்டு அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க. ஜிபிஎம் வெளியே வந்துட்டுங்க, ஒரு இடத்துல நான் ஜபத்துக்கு போறேன், எல்லாரும் கூப்பிடுறாங்க, அங்க ஊழியக்கார மீட்டிங் வாங்க. நான் பார்த்து ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊழியக்கார சொல்ற அதோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாஸ்டர். ஆமா, அவரை கூப்பிடுங்க. நான் கடைசியில் உட்காந்து என்ன கூப்பிட்டுப்பான், என்ன விஷயம், அவர் கூப்பிடுறாரு வாங்க. அங்க போன உடனே என்ன பாஸ் என்ன கூப்பிடுங்க. தேவன் உங்களுக்கு 2 அழைப்பை கொடுத்திருக்காரு. அந்த ஊழியக்கார நான் பார்த்ததே கிடையாது. அப்போஸ்தலன் தீர்க்கதரிசிங்கிற அழைப்பு 2 உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். நீங்க அப்படிதான் வாழணும். அப்படிதான் வாழ்ந்து சொன்னாங்க. அப்போஸ்தலன் ஊழியம் செய்யறது இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு, அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? 2 யோகியதையை சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? என்னை பார்த்து சொல்றீங்க, அப்போஸ்தலன் சொல்வதற்கு ஊழியம் செய்வதோ அப்போஸ்தலன் சொல்லுங்க, இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? 2 யோகியதை இருக்குங்க. அண்மையிடா இருந்தா தன் சரீரத்தை கெட்ட எண்ணம் கொண்டு இருக்குதான், புரியுதுங்களா? மேரேஜ் பண்ணினவனா இருந்தா அந்த மனைவி ஸ்தானத்துல வேற எந்த பெண்ணையும் வைத்து பார்க்கவும் கூடாது, வைக்கவும் வைப்பாட்டிகளை வைக்கக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்க போறேன்னு சொல்லிட்டு எதையும் பெண்ணை தொட்டு பாவம் பண்ணக்கூடாது, எந்த பெண்ணையும் நினைத்து அவன் தைரியத்தை தொடக்கூடாது. இதான் ஒழுங்கு, ஜீவித ஒழுங்கு. அது எல்லாமே இந்த பிரதேச உள்ளவர்கள் யாரையும் திருட மாட்டாங்க, இங்கே ஏமாற்ற மாட்டாங்க. அதான் இதுவெல்லாம் சிபிஎம்ல இருந்தாங்க, ₹1 காசு கூட நான் கொண்டு வரல. நான் அங்க இருக்கும்போது தேவன் சொன்னார், நீ நாங்க போ அப்படின்னு சொன்னார். நாங்க ஃபர்ஸ்ட் இயர், நாங்க போகக்கூடாது, என்னை சேர்க்க மாட்டாங்க, நீ போடா. நான் போனேன், நான் போக மாட்டேன். ஆண்டவர் என் தோல்ல கை போட்டு என்னை கூட்டிட்டு போனார். யார் உங்களுக்கு? சீஃப் பாஸ் ஜேக்கப் ரத்னசிங்கம் ரூம். அவருக்கு உதவிக்கு யாருமே இல்லை, படுத்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நேரா உள்ள போனேன், போ அப்படின்னாரா. உள்ள போனேன், நான் கேட்டேன், நீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லை பக்கத்துல அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஆண்டவர் என்னை கூட்டிட்டு அங்க போன்னு சொன்னாரு. அங்க போனா சேர்க்க மாட்டாங்க, யாரும் போகக்கூடாது, பர்சன்ட் என்னை கூட்டிட்டு வந்து வாசல் வரைக்கும் போறாரு. உடனே ஆண்டவர் திரும்பி உடனே வாசல தான் பார்த்தேன். படுக்க வேண்டி எழுப்பிட்டார், தன்னறியாம எழுப்பிட்டார். எழும்ப முடியாது, அதை தூக்கத்தான் ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. அங்க இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இங்க விடுறார், உங்களுக்கு என்னால என்ன உதவி. அதுக்கப்புறம் அவர் ஆசுவாசம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கணும். நீங்க சேர்ல உட்காந்து 2 மணி நேரம் அவர் கூட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு சவுண்ட், அவர் சத்தம் வெளியே கேட்கிற, ஏன் சத்தம் வெளியே கேட்கிற. அவர் சொன்னார், இந்த பையன் எப்ப வந்தாலும் உள்ள விட்டுறணும், இவன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப யாரு கூட இருந்தது? வெஸ்லி அண்ணன் தான். சரி பாஸ்டர், எந்த நேரமும் அவர் வீட்டுக்கு அவங்க ரூமுக்குள்ள போவேன். 6 ராத்திரில போவேன் ரூம். 1 to 2 தான் என்னோட பிரேயர் நேரம். முடிச்சுட்டு நேரம் அவர் ரூமுக்குள்ள போவேன். ரொம்ப தாப்பால் போட்டு வச்சிருப்பாங்க, பாம்பு இருக்கும், அதெல்லாம் உள்ள போயிடும். கட்டுவேன், கரை தாப்பால் தான் உள்ள போனேன்னு தூங்கலையா நீங்க இன்னும் தூங்கும். அவரு கூட உட்காந்து பேசிட்டு இந்த ஜான் பாலை கூப்பிட்டு சொன்னார், இவன் எங்க வேணா போவான் வருவான், இங்க வருவான், உன்னுடைய ட்ரைனிங் அவனுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உன்னுடைய ட்ரைனிங் அவனுக்கு அவசியமே இல்லை, உன்னை விட டாப்பா பிரசனம் பண்ணுவாங்க. உன் தேவன் அனுப்புங்க, இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படின்னா கெட்டி எடுத்து நீ வேற இடத்துக்கு அனுப்புற போயிட்டே இருக்கு, கெட்டியே இருக்கான். அன்பானவர்களே, தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்னை உபயோகப்படுத்தினான்.
ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்புங்க. ஒவ்வொருத்தரும் தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஏன் டிடி விட்டு வெளியே வரணும்? இது பெஞ்சமின் என்ற ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அவனை எனக்கு சப்போர்ட் ஆன ஆட்களை இறந்துட்டான். அப்ப பாருங்க, என் அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வேலை செய்யணும். ஒரு சபை வைக்கணும், என் வயிற்று பசிக்காக நான் சபை ஊழியம் செய்யலாமா? என் குடும்பத்தின் உயர்வுக்காக நான் சபை ஊழியம் செய்யலாமா? எனக்கு தேவன் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். தேவனுக்கு கொடுக்காத வேலையை நான் செஞ்சுட்டு பரலோகம் போனா, என்ன வேலை செஞ்சியா? ஐயா, நான் சபை நடத்தினேன், இவ்வளவு பேர் வச்சு இப்படிதான் செஞ்சேன். நான் கொடுத்த வேலை எங்க? நான் கொடுத்த வேலை எங்கேயா? என்ன வேலை செஞ்ச? என் கற்பார்வையில இல்லையே. உன் சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரான். கண்டிப்பா நிறைய ஊழியக்காரங்க அந்த விஷயத்துல தேவனத்துல மாட்டுவாங்க. எனக்கு தெரியாது, உன் வயிற்று பசிக்காக என் பின்னாடி வந்த, உன் குடும்ப வளர்ச்சிக்காக சபை ஊழியம் செஞ்சுங்க. இதனால எனக்கு என்ன லாபம்? உன் மேல வைத்த வேலை வேற, உன் கொடுத்த வேலை வேற. நீ அதை செய்யாம உன் வளர்ச்சிக்காக, உன் பிழைப்புக்காக, குடும்ப வளர்ச்சிக்காக நீ சபையை சேர்க்க, ஜனங்களை சேர்க்கணும், சர்ச்சை கட்டணும்னு ஓடணும். ஏன் கண் பார்வையில் உனக்கு இல்லை, ஆனாலும் உனக்கு கொடுத்த கிருபையை நான் எடுக்கவில்லை, என் கண் பார்வையில் இல்லை என்று சொல்லி அருமையானவர்களே, நமக்கு என்ன அழைப்போ அதுதான் நான் செய்யறேன். எனக்கு இந்த அப்போஸ்தலன் சொல்றது யோகிதை எனக்கு கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு யோகிதை இல்லை, உண்மைதான். தேவன் ஊழியம் செய்யக்கூட எனக்கு யோகிதை. நான் போய் பிசினஸ் பண்ண போறேன்னு போயிட்டேன். காரைக்குடியில ஒரு செட்டியார் எனக்கு நண்பரான, காஞ்சிபுரத்துல பட்டு, கும்பகோணத்துல பட்டு, பச்சை பாவை எடுத்தா பார்ட்னர்ஷிப்ல நாங்க பிசினஸ் பண்ணினோம். நிம்மதி இல்லாம வந்துட்டேன். நான் வெஜிடேரியன்ல ஊறுகாய், சிக்கனை தவிர மற்ற எல்லாத்துலயும் ஊறுகாய் போட்டேன். அதான் வித்தேன், சாஸ் செஞ்சு வித்தேன், ஜாம் செஞ்சு வித்தேன், எல்லா பழங்களையும் போட்டு அருமையான 20 காய்கறிகளை போட்டு ஊறுகாய் செஞ்சு வித்தேன். நல்லா வருமானம், அதெல்லாம் வித்தேன். ஆண்டவர் ஊழியம் செஞ்சு அப்புறம் மறுபடியும் ஊழியம் தான் செஞ்சேன். 5 ட்ரிப்பு எனக்கு வேலை கிடைச்சி ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அதெல்லாம் விட்டுட்டு தாங்க ஊழியம் செய்யறேன். வேலை வெட்டி இல்லாம இல்லை, உழைக்க தெம்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் வேலை செய்யறேன். வீட்டு உபயோக சிலிண்டர் இருக்குல்ல, அதுல அந்த தகுடு ப்ரெஸ் பண்ணி உடைப்போம். ப்ரெஸ்ஸிங்ல மவுத் இருக்கும், மவுத்தையும் ப்ரெஸ்ஸிங்ல அடிச்சிடும். அதை ஹீட் பண்ணி ப்ரெஸ்ஸிங்ல போட்டா அடுத்த கிண்ணம் மாதிரி வந்து, அந்த 2 கிண்ணம் தான். அதை தேக்கா வச்சு நாங்க அலைன்மெண்ட் பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அது ஒரு லேசா உருட்டி பார்த்தா அப்படி இப்படி இல்லாம ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு அப்பதான் லோடு ஏற்று 3 போட்டி வெல்டு அடிப்பாங்க. வெல்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பணம் அடிச்சு மேல ஹேண்டில் இருக்கும், அந்த ஹேண்டில்லாம் அடிச்சு மவுத்து ஃபிட் பண்ணி உள்ள ஏர் ஃபில் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணுவோம் தண்ணியில வச்சு. லீக்கேஜ் இருக்கா மவுத்துல, வெல்டு அடிச்சதுல லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் அந்த வேலை ஃபுல்லா நான் செஞ்சேங்க. பெரிய பெரிய பெட்ரோல் டேங்க் பார்த்துருக்கீங்களா? லாரியில பெட்ரோல் ஏற்றுற டேங்க், அதை அசம்பிளி பண்ணு, ட்ராக் போட்டு வெளில கட் பண்ணுவாங்க. கேஸ் கட்டிங் நான் ட்ராக் போனாமலே கட் பண்ணு. யூகா டிவிஎஸ்ல பெல்டரா கேஸ் கட்டரா வேலை பார்த்தாங்க. இப்படிதான் செஞ்சோம். பழைய நேரு ஸ்டேடியம், பழைய ஸ்டேடியத்துல 4 டவர் வச்சிருப்பாங்க, போக்கஸ் லைட் போக்கஸ் பண்றது. அதுல ஒரு டவரை நான் தாங்க அசம்பிளி பண்ணினேன். எல்லா வேலையும் செய்ய தேவன் கிருபை என்றார். பஸ் ஏற்கா போய் வேலை செய்யணும், சோம்பேறி எல்லாவற்றையும் விட்டுதான் தேவன் ஊழியம் செய்கிறேன். ஆனா இந்த அப்போஸ்தலனுக்கு ஊழியம் செய்ய, அப்போஸ்தலன் சொல்வதற்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு யோகிதை இல்லை. ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவனுக்கு அப்போஸ்தலன் சொல்றதுக்கு என்ன யோகிதை? யோகிதை என்ன? ஒரே மாதிரி அப்போஸ்தலன்கிற ஒரு ஊழியம், ஒரு வேலை, அவ்வளவுதான். அது கல்யாணம் முடிச்சும் செய்யலாம், கல்யாணம் பண்ணாமலும் செய்யலாம். கல்யாணம் பண்ணாம செய்யலாம், முடியலன்னா வேகத்தை பார்த்து வாங்க செய்வது நலம், கல்யாணம் பண்ணி செய்யலாம். ஒரே மனைவியுடைய கொஸ்டின். இப்ப என் மனைவி ஸ்தானத்தை இதுவரை எந்த பெண்ணையும் வைத்து நான் பார்த்ததும் இல்லை. 64 பெண்கள் என்னை இச்சித்து அது ரோகங்களை தீர்த்து கொள்ள பிரயாசப்பட்டிருக்காங்க. தன் சரீரத்தை காண்பித்தவர்கள் இருந்த கல்யாணம் பண்ண பிறகு இதுவரை கண்ணியமா வாழ தேவன் எனக்கு உதவி செய்கிறார். புரியுதுங்களா? இதுக்கு மேல என்ன உங்களுக்கு, எனக்கு என்ன யோகியதை வேணும்? தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு யோகியதையை ஆண்டவர் தான் தரணும். எனக்கு யோகியதை இல்லைங்க.
எனக்கு யோகிதை கிடையாது. ஆண்டவர் தான் நமக்கு அந்த வேலையை கொடுக்கிறார். அதான் சாம்பி சதத்துல சொன்னார் ஒரு இடத்துல, ஒரு பிரசங்கத்துல, நான் எல்லாம் சொல்றாங்க முழங்கால சபையை கட்டினேன்னு சொன்னாங்க. என் முழங்கால சபையை கட்டலங்க, சேர்ல உட்கார்ந்தா ஜெபம் பண்றேன். சபையை கொடுத்தது அவரு, ஜனங்களை கொடுத்தது அவரு. அந்த ஜனங்களை போதிக்க கிருபை கொடுத்தது தான், ஞானத்தை கொடுத்தது அவர் தாங்க. எனக்கு எந்த ஞானம் இல்லை, புத்தி கிடையாது, அறிவு கிடையாது. அவங்க அப்பா சிபிஎம் ஊழியம் செய்து வெளியில வந்தவர். புரியுதுங்களா? பயங்கர விசுவாசி, அவங்க ஊழியக்கார வைராக்கியம் உள்ளவர். அவர் இங்கே பசுவாக இங்கே சபை வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் நமக்கு பவுல் சொல்றார், நான் எதற்காக பிரிக்கப்பட்டனோ அதே ஆசையாக கொண்டிருக்கிறேன். ஒரு வளர்ச்சி தேவை. அப்போ தேவன் பேதுருவை பெரிய மிராக்கல் மினிஸ்ட்ரி பண்ணா, சபையில ஸ்தாபித்தார். ஆனா தரித்திரனை தான் வச்சிருந்தார். பேதுரு பணத்தை தூக்கி அடைஞ்சாரா? எலியா தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகளை கொல்லத்தக்க விதத்துல அற்புதம் செய்தார். அவர் பணம் வச்சுட்டு அடைந்தாரா? எலியா தீர்க்கதரிசி பணம் வச்சுட்டு அடைந்தாரா? ஏசியா தீர்க்கதரிசி குடும்பத்துக்கு வருமானம் சேர்த்தாரா? புரியுதுங்களா? அவர் ராஜானம் 10 நாள் தங்கினார், அப்படி ஓடி போயிட்டாங்க. இப்போ என் வசதிக்காக நான் செல்வங்களை, ஊழியக்காரங்க பாருங்க, போய் தந்தனம் உபாய தந்தனங்களை வைத்து தங்களை செல்வந்தர்களாக்கி கொள்கிறார். தந்தனமா ஜனங்களை பேசுகிறார். ஜனங்கள் தனக்கு தேவை பணம், நமக்கு தேவை உயர்வு. அதான் இவங்க தரிசனம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தனுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணினார். இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார். அது போல கடைசி நேரத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆண்டவரத்துல எல்லா அக்கிரமத்தை பண்ணியிருந்தான், மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பார். அந்த இடத்துல அவனுக்கு மட்டும்தான், வேற யாரும் கருத்ததான் பைபிள்ல இல்லை. புரியுதுங்களா? எனக்கு கண்பார்வை இல்லைங்க. அதனால சொல்றேன், அவரவர் எதற்காக தேவன் பிழைக்கு வேலை வாங்க பிடிச்சிருக்கிறாரோ அதை தான் நான் செய்யறேன். என் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்தாபனத்துல சேர்ந்தா ஒரு ஸ்தாபனம் இருக்கும், அதெல்லாம் செய்யலாமே, நான் அதை செய்யணும். அருமையான பேரை கெடுக்கணும் கெடுத்துக்கிட்டான். என் பேரை கொடுத்தான் கெடுக்கிறான். ஏதோ பொண்ணை கெடுத்து விட்டுட்டேன்னு சொன்னேன். எந்த பொண்ணைய காட்டினானோ ஒருத்தனை காட்ட வேண்டாம். எந்த பெண்ணு என்னால கர்ப்பமா இருக்கா காட்டுங்க பார்க்கலாம். ஒருவனும் காட்டு. ஆனா 2 நாய்கள் என் பேரை கட்டுறது எனக்கு தெரியும். ஒரு நாய் டிடிஎம் வந்து பணம் திருடிட்டு வந்த நாய்ங்க தான் இருக்குங்களா. ஆனா சாகரத்துக்குள்ள அதுக்குரிய ஆத்தினை அவங்க அனுபவிச்சு. எனக்கு ஒரு போன் வந்து, நீங்க எஸ்யான் காலத்துல யார பணம் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு யூடியூப்ல பார்த்து நீங்க சொல்றீங்களே, அப்போ இருந்த வாலிபர்களா இருந்த வயசு 62 65 வயசுக்குள்ள இருப்பாங்க உயிரோடு இருந்தா. அவங்கள கேளுங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அது இருக்காங்க, நான் விசாரிச்சிடுறேன் அப்படின்னா. அப்போ அதுக்குரியது அவங்க பார்த்துக்காங்க, தப்பி ஓட முடியாது. அருமையானவர்களே, நமக்கு தேவன் என்ன வேலை கொடுத்திருக்காரோ நாம் அதுதான் செய்யணும். நான் ஊழியெல்லாம் வேணாம்னு சொல்லி போதையா நான் அனுபவிச்சது, எனக்கு ஊழியம் வேண்டாம், எங்கால பேச்சுக்கிறேன், நான் போய் வேலை செய்வேன், பிசினஸ் பண்ணிக்கிறேன், என்னை விட்டுங்க போங்க. ஆனா ஆண்டவர் என்னை விடுங்க, காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். நீ எதான் செய்யணும், மறுபடியும் அந்த நுகத்தை வேலை வைக்கிறார். நீ மட்டும் அந்த வேலை செய்யணும், நிம்மதி ஊழியம் செய்யணும், நிம்மதி இருக்காது. அதை எதுக்குது. நான் 2.5 வயசு 4 வயசுக்குள்ள இருக்கும்போது என் பிறப்பை கொச்சப்படுத்தி பேசுறேன். அந்த பையன் இவனுக்கு பிறந்தவன், இவருக்கும் பிறந்தவன், வார்த்தை எவனுக்கு பிள்ளைய வாங்கி இங்க கத்து போட்டா. 54 வருஷம் அந்த அவமானத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். என் காதால் கேட்கிற அளவு பேசியிருக்கிறான். என் கூட பிறந்தவர்த்தி சொன்னா அதே மாதிரி என் பிறப்பை கொச்சப்படுத்தி பேசினா அவன் செத்து போயிட்டான். முன்னோத்தி சொன்னா எவனுக்கும் பிறந்துட்டு அப்பனை பார்க்க வரான்னு சொன்னா அவளும் செத்து போயிட்டான். பிறப்பை கொச்சப்படுத்தி பேசினவர்கள் ஆக்கினோம்.